ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தட்டை தான். நிறைய பேருக்கு தட்டை ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் வீட்டில் தட்டை எப்போவுமே இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், ஒரு டீ ஸ்நாக்ஸாக இருக்கும், எப்பயுமே வீட்டில் இருக்கும். அது எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக, நல்லா மொறுமொறுன்னு, நல்லா காரசாரமாக வீட்டிலே அழகாக செஞ்சிடலாம். நிறைய பேருக்கு அது செய்ய தெரியாது அப்படின்றதுனாலே அதை செய்ய மாட்டாங்க, கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அதை வீட்டிலே சீக்கிரமே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தட்டை நிறைய செய்கிறீங்கன்னா இன்னும் 2 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா பருப்பு தெரிகிற மாதிரி வேணும்னா கூட நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் ஊற வச்சுக்கலாம் தண்ணியில். நீங்கள் பெருங்காய தூள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஊறணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லைனா மினிமம் 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணுறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், மிளகு எல்லாமே உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நீங்கள் மாவு பிசையும் போது கூட கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். மிக்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி மாவு நான் எடுத்துருக்கிறது. நீங்கள் இது ரெடி பண்ணுறதுக்கு புழுங்கல் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கேன்னா, இப்போ நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே அளவு போட்டால் கூட கரெக்டாக வரும். அது உங்கள் இஷ்டம் தான், கூட குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இன்னும் செய்கிறீங்கன்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளும் நீங்கள் நிறையா சேர்க்கணுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையாலேயே. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் உப்பு, மிளகாய் தூள் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு பவுடராக இருக்கும் போதே கையால் நல்லா எல்லா கட்டியும் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் தட்டை செய்யும் போது தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் மாவு போட்டு கிண்டுவாங்க. நீங்கள் அப்படியும் செய்யலாம். இல்லை பவுலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியோ இல்லை எண்ணெயோ நல்லா சூடாக ஆட் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் எப்போயுமே பவுலில் தான் செய்வேன். அதனால் நான் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் சட்டியில் கொதிக்கிற தண்ணியில் மாவு போட்டு கலக்கிறதுனால இருந்தாலும் கலக்கிக்கலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரியே பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூடான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெய் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூட்டில் இருந்த பின்னாடி நீங்கள் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். எண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்ச பெருங்காய தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக அந்த கட்டி கரைஞ்சிருச்சு. அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பெருங்காய பவுடர் இருந்தால் கூட அது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மெல்டட் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் உருக்கின வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம், நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலும் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெண்ணெய் இருந்துச்சுன்னா அதை உருக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு
நான் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், உருக்குனதை. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சுடு தண்ணியும் ஆட் பண்ணலாம், பச்சை தண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக ஆட் பண்ணிட்டேன், அதனால் வந்து பச்சை தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுடு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து சுடு தண்ணி தான் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றினா கூட நல்லா சாஃப்டாக தான் வரும். அதனால் வந்து நான் மோஸ்ட்லி வந்து எண்ணெய் வந்து சூடாக ஆட் பண்ணிடுவேன், அதனால் வந்து பச்சை தண்ணி தான் எப்பயுமே ஆட் பண்ணுவேன். தட்டை வந்து நல்லா டேஸ்டியாக க்ரன்ச்சியாக தான் வரும். ஸோ வந்து நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக போட்டு தண்ணியை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா இந்த மாதிரி பைண்ட் ஆன பின்னாடி நல்லா வந்து ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நிறைய பேர் தட்டை செய்யும் போது நல்லா வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் மாவு எல்லாமே. ஸோ வந்து அதனால் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து புதுசாக அப்படியே செய்கிறீங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உப்பு சீரை இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு ஆட் பண்ணணும், அப்படின்னா தான் வந்து வெடிக்காமல் வரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து மாவு வந்து அப்படியே கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் செய்யாது. நான் வந்து ஒரு சில நேரம் வறுத்துட்டு ஆட் பண்ணுவேன், இல்லைனா அப்படியே கூட ஆட் பண்ணுவேன். எனக்கு ஒன்றுமே வந்து நார்மலாக எப்பயும் போல தான் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக தான் வரும். உங்களுக்கு வந்து தட்டை வந்து ரொம்ப ஹார்டாக வரும், கடிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஹார்டாக வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்காது. ஸோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணியை வச்சு நல்லா மூடி போட்டு தனியாக வச்சுருங்க. மாவு வந்து நல்லா காயாமல் இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அந்த அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு எண்ணெய் கவரு இல்லைனா வந்து வாழை இலை, நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி அதில் ஆயிலாக இருக்கும்ல. ஸோ வந்து அந்த எண்ணெய் கவரை வந்து எடுத்துட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் வந்து வாழை இலை வச்சுருந்தீங்கன்னா வாழை இலை மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி வந்து வேறு ஏதாவது உங்ககிட்ட வந்து எண்ணெய் கவரும் இல்லை, வாழை இலையும் இல்லை அப்படின்னா ஏதாவது நீங்கள் பிளாஸ்டிக் கவர் வந்து நீட்டாக வச்சுருப்பீங்களா, அதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நம்ம தட்டை செய்ய போகிறோம். தட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த சைஸில் வந்து தட்டை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் மாவை உருட்டிக்கோங்க. மாவை உருட்டிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒன் சைடாக வந்து கவரில் வச்சுட்டு இன்னொரு சைடை இந்த மாதிரி மேலே மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஒரு கிண்ணம் இல்லைனா டம்ளர் இல்லைனா வந்து சின்ன தட்டு எது வச்சுருந்தாலும் ஓகே, நீங்கள் அது மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் எடுக்கவே முடியாது. அதனால் வந்து ரொம்பவும் கெட்டியாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. நார்மலாக உங்களுக்கே அது வந்து திறந்து பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வந்து தட்டையாக ரெடியாக இருக்குது அப்படின்றது மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தட்டை ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கரெக்டான பிரெத்தில் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அழகாக வந்து நல்லா மெல்லிஸாக இருக்குது தட்டை. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதே மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. நீங்கள் தட்டை எப்படி செய்யணுன்றதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு. சில பேர் வந்து கையில் வந்து தட்டுவாங்க, நீங்கள் அப்படியும் தட்டிக்கலாம். ஆனால் வந்து கையில் தட்டும் போது அந்த கை அச்சு தெரியும்ல, அதனால் வந்து மேடும் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இன்னொரு மெத்தட் என்னென்னா அதே கவர்லேயே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி நீங்கள் உருட்டுவீங்களோ அதே மாதிரியே சைஸில் மாவு உருட்டிக்கோங்க, நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டிட்டு நடுவில் அந்த மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி கட்டை இருக்குல்ல அதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு பிரெட் வந்துடும். இப்போ வந்து நான் முறுக்கு செய்கிற அந்த இது எடுத்துக்கிறேன், அச்சு எடுத்துக்கிறேன். அதை வச்சு சுற்றி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை வச்சே நான் வந்து அச்சு எடுத்துக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு தேவையான அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வந்துருச்சு. பிடிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வீட்டில் வந்து முறுக்கு சுடுற அந்த அச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த சிலிண்டர் எடுத்துக்கோங்க. அந்த சிலிண்டரை வச்சு நல்லா அச்சு எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் தட்டையாக ரெடி பண்ணுறத விட நீங்கள் ஒரே தான் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வந்து அந்த அச்சை மட்டும் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதை விட இது சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ வந்து இந்த மெத்தட் நீங்கள் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. நல்லா விரிசல் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நல்லா அழகாக நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா தட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடை சட்டியில் எண்ணெய் வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா தட்டையும் போட்டு நம்ம டைரெக்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தட்டையை வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற விட்டுறாதீங்க. அது வந்து நீங்கள் எடுக்க முடியாது ஈஸியாக. ஸோ வந்து அது ரெடி பண்ண உடனே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா தட்டையும் நான் வந்து போட்டுட்டேன். கடையில் செய்வாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்வாங்கன்னா மாவை அரைச்சிருவாங்க. மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை பொடி மற்ற மசாலாலாம் போட்டு தட்டை மாவை வந்து நல்லா ஊற வச்சுட்டு தட்டிட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. நம்ம வந்து மாவை தண்ணியை அரைச்சிட்டு ரெடி பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம மாவா போட்டே ரெடி பண்ணுறதுனால நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கிற அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக ரெடி ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா வந்து விரிசல் விடாமல் வரும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹார்டாக ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தட்டை வந்து பொரிச்சு எடுக்கும் போது ரொம்ப ஹார்டாக கெட்டியாக நல்லாவே இருக்காது. ஸோ வந்து மாவு ரெடி பண்ணும் போது கரெக்டாக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸு. நிறைய பேர் வந்து மாவை வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியும் ஆட் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ் தான். மாவு வந்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசைச்சிக்கோங்க. அதுதான் வந்து மெயின். அதனால தான் வந்து உங்களுக்கு தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா முன்னாடி சைடு நல்லா வந்து நல்லா வெந்து வந்துடும். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும். ஒரு மாதிரி வந்து லைட் ப்ரௌன் கலரில் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கருகி போயிடும், கலர் வந்து மாறிடும். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒரு கலரில் இருக்கும், நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ வந்து அந்த லைட் ஆரஞ்சுலேருந்து டார்க் ஆரஞ்சு கலரில் மாறும்போது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், கரெக்டாக வரும். நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி போட்டு ஒரு 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வந்து ஃப்ரை ஆகாது. 2 சைடும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அழகாக சூப்பராக தட்டை ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் தட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து கலர் இருக்குன்னு. நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு கலரில் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் அழகாக வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா க்ரன்ச்சியாக நல்லா அழகாக நம்ம வந்து லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணும் போதே நல்லா வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நிறைய பேருக்கு வந்து தட்டை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் செய்ய தெரியாது, நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.